This recording is primarily for those who have newly come to Christ and been born again. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவண்டை மறுபடியும் பிறந்து புதிதாய் வந்தவர்களுக்காக விசேஷித்த விதமாக இந்த நிகழ்ச்சி பதிவு செய்யப்பட்டு உங்களுக்கு அருளப்படுகிறது. Being born again is very similar to a baby being born. மறுபடியும் பிறப்பது என்பது ஒரு புதிதாய் குழந்தை போல இருக்கிறது. And any doctor will tell you that it's very important in the early years, first year particularly of a child, that they have a good diet and good care so that it grows normally. எந்த ஒரு குழந்தையும் பிறந்து ஆரம்ப பருவத்திலே அதற்கு நல்ல ஆகாரம், அதற்கு நல்ல ஒரு கரிசனை அரவணைப்பு கொடுக்க வேண்டும் என்று எந்த ஒரு மருத்துவரும் ஆலோசனையாக கூறுவார். And small babies who are not given proper diet and care grow up with a lot of sicknesses that affect them in their whole life. குழந்தையினுடைய சிறு பருவத்திலே சரியான அதற்கு சுத்த உணவு கிடைக்கவில்லை என்று சொன்னால் வளரும் பொழுது அது வியாதியோட ஏதாவது ஒரு குறையோட அது இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. Just like a building, if it doesn't have a good foundation, a crack can develop on the third or fourth floor. ஒரு கட்டடத்திற்கும் அப்படியே தான். ஆரம்பத்தில் அதனுடைய அஸ்திபாரம் சரியாக போடப்படவில்லை என்று சொன்னால் 3-4 மாடி கட்டும் பொழுது அங்கே அதிலே விரிசல்கள் உண்டாகும். And then it's very difficult to rectify it when the problem comes. அந்த நிலையிலே ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதை தீர்ப்பது என்பது கடினமான ஒரு காரியமா இருக்கிறது. So if you start with in a good way, then it can strengthen and stabilize you in all your Christian life. ஆகவே உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுதே சரியாக நீங்கள் ஒரு ஸ்திரத்தன்மையோடு கூட ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அது மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். So I'm going to answer questions concerning various aspects of the beginnings of the Christian life. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்ப காலகட்டத்திலே வரக்கூடிய பல்வேறு காரியங்களை குறித்தான கேள்விகளுக்கு நான் இப்பொழுது பதில் சொல்ல போகிறேன். I believe they will answer many of your doubts. இந்த பதில்கள் உங்களுடைய अनेक சந்தேகங்களை தீர்க்கும் என்று நான் நம்புகிறேன். ஒரு புதிய கிறிஸ்தவனுடைய வாழ்வில் ஜெபமும் வேத வாசிப்பும் என்ன இடத்தை வகிக்க வேண்டும்? For a new Christian, prayer and Bible reading are very important. ஒரு புது கிறிஸ்தவனுக்கு வேத வாசிப்பும் ஜெபமும் மிகவும் முக்கியமானது. Prayer is like breathing, Bible reading is like drinking milk. ஜெபம் என்பது சுவாசிப்பது போலவும் வேதத்தை வாசிப்பது என்பது பால் உண்பது போலவும் இருக்கிறது. When a baby is born, the first thing the midwife or doctor looks for is to see whether the baby cries. குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை அழுகிறதா இல்லையா என்பதை தான் அந்த தாதியாவது அல்லது மருத்துவராவது பரிசோதித்து பார்ப்பார்கள். When it cries, it has taken its first breath, and that means it's born healthy. குழந்தை பிறக்கும் பொழுது அழுதால் தான் முதலாவது சுவாசிக்க அது அதனால் முடிகிறது என்று சொல்லி அவர்கள் ஆரோக்கியமான குழந்தை என்ற முடிவுக்கு வருவார்கள். And then from the first day it begins to cry for milk. முதல் நாளிலிருந்தே பாலுக்காக அது கத்த ஆரம்பிக்கும். There may be many other problems with the child, but if it's breathing properly and crying out for milk, the basic things are okay. குழந்தைக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அடிப்படையான இந்த குழந்தை பாலுக்காக அழுவதும் பிறந்தவுடனே அது அழுது மூச்சு இழுக்க கற்றுக்கொள்வதும் பிரதானமான காரியம். So even if you're born healthy and you don't breathe and you don't drink milk, you're going to die. ஆரோக்கியமாக நீங்கள் பிறந்தாலும் கூட நீங்கள் சுவாசிக்கவில்லை என்றால் அல்லது பால் குடிக்கவில்லை என்றால் மரித்து விடுவீர்கள். So even if you have a good genuine new birth, you need to breathe the breath of prayer. ஆகவே நீங்கள் ஒழுங்காக மனம் திரும்பி மறுபடியும் பிறந்திருந்தாலும் கூட இந்த சுவாசமாகிய ஜெபத்தை நீங்கள் செய்தாக வேண்டும். Prayer is not just a formality where you repeat something meaninglessly. முறையாக ஒரே சொன்ன வார்த்தைகளை திருப்பி சொல்வது என்பது ஜெபமாகாது. Prayer is exactly like a child talking to his father. ஒரு குழந்தை தன்னுடைய தகப்பனிடத்தில் எப்படி பேசுறது அதே போல தான் இந்த ஜெபமும். A child doesn't give a lecture to his father, he expresses his need. ஒரு குழந்தை தன்னுடைய தகப்பனிடத்திலே ஒரு பெரிய லெக்சரை கொடுப்பதில்லை, ஆனால் தன்னுடைய தேவையை தகப்பனிடத்திலே கேட்கிறது. Daddy, I'm hungry. அப்பா எனக்கு பசிக்கிறது. Or I'm feeling cold, put a blanket over me. அல்லது அப்பா எனக்கு குளிர்கிறது, எனக்கு போர்வை வேண்டும். Whatever the need is. எந்த தேவையா இருந்தாலும். And the father meets it. தகப்பன் அந்த தேவையை சந்திக்கிறார். We must learn from the beginning to speak to God like that. ஆரம்பத்திலிருந்தே இப்படி நாம் தேவனிடத்தில் பேச நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Many of you may have gone to churches where you hear people praying formal prayers. நீங்கள் உங்களிலே பல சபைகளுக்கு போய் இருக்கலாம், அங்கே முறையாக ஜெபிக்கிறதை நீங்கள் கேட்டிருக்கலாம். All I can say to you is don't pray like that. அப்படிப்பட்ட ஜெபங்களை செய்ய வேண்டாம் என்று தான் நான் உங்களுக்கு சொல்றேன். If you want to follow an example, follow the example of a little 3-year-old child talking to his father. நீங்கள் இந்த விஷயத்திலே ஒரு மாதிரியை பின்பற்ற வேண்டும் என்றால் 3 வயது பிள்ளை தன்னுடைய தகப்பனிடத்தில் பேசுகிறதை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். That is the closest to real prayer. உண்மையான ஜெபத்திற்கு நெருக்கமான ஒரு மாதிரி உண்டானால் இதுதான். And likewise
reading the Bible is like drinking milk. அதே போல தான் வேதத்தை வாசிப்பது என்பது பாலை குடிப்பது போல. In 1 Peter chapter 2 it says we must desire the sincere milk of the word of God. களங்கமில்லாத ஞானப்பாலாகிய வேத வார்த்தையின் மேலே வாஞ்சியாயிருங்கள் என்று சொல்லி 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். Every day a child cries for milk. ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தை பாலுக்காக அழுகிறது. Later on it can eat solid food. அதற்கு பிறகு வளரும் பொழுது திடமான உணவு. So the Bible contains milk plus solid food. ஆகவே வேதம் என்பது பாலும் அதோடு கூட சேர்ந்து திடமான உணவு. So when you read the Bible and certain things you can't understand, you say okay, that's solid food, I will understand it later. ஆகவே வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது சில காரியங்கள் விளங்கவில்லையா, சரி அது திடமான ஆகாரம், நான் பின்னால் புரிந்து கொள்வேன் என்று சொல்லி விட்டு விடுங்கள். The Bible is like a textbook which is all the way from kindergarten to PhD. எல்கேஜியிலிருந்து PhD படிப்பு வரை பயன்படுத்தக்கூடியதான ஒரு பாட புத்தகத்தை போல இந்த வேதம் இருக்கு. So whatever you don't understand, just leave it aside, you'll understand it next year. ஆகவே எது உங்களுக்கு விளங்கவில்லையோ அதை நீங்கள் ஒதுக்கி வைத்து விடுங்கள், அடுத்த ஆண்டு அதை விளங்கிக் கொள்வீர்கள். Or 10 years later. அல்லது 10 ஆண்டுகள் கழித்து விளங்கிக் கொள்வீர்கள். I've been born again for 50 years and I'm still learning things from the Bible. 50 ஆண்டுகள் முன்பதாக நான் மறுபடியும் பிறந்தேன், இன்றைக்கும் நான் வேதத்திலிருந்து காரியங்களை கற்றுக்கொள்கிறேன். But we must desire these two. ஆனால் நாம் இந்த இரண்டையுமே நாம் வாஞ்சிக்க வேண்டும். Every day. ஒவ்வொரு நாளும் talk to God தேவனோடு கூட பேசுங்கள் and hear him talk to you. அவர் உங்களோடு கூட பேசுகிறதை கேளுங்கள். So we can say this is like a phone conversation. இதை நாம் ஒரு தொலைபேசியிலே பேசுகிறதை போல ஒப்பிடலாம். God speaks to us through his word. தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு and we பேசுகிறார். speak to him through prayer. ஜெபத்தின் மூலமாக நாம் அவரோடு கூட பேசுகிறோம். So think of it like an intimate phone conversation with your closest friend. உங்களுடைய நெருங்கிய நண்பரோடு கூட நீங்கள் செய்கிறதான ஒரு தொலைபேசியினுடைய உரையாடல் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். And do it every day. ஒவ்வொரு நாளும் இதை செய்யுங்கள். And many times a day. ஒரு நாளிலே பலமுறை செய்யுங்கள். We breathe constantly, the child drinks milk constantly. நாம் தொடர்ந்து சுவாசித்துக் கொண்டே இருக்கிறோம், ஒரு குழந்தை தொடர்ந்து பால் குடித்துக் கொண்டே இருக்கிறது. We go to the next question.